நான் சொல்ல வேண்டிய கதை ஒரு 65 வருடத்து கதை. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு பர்சனல் அனுபவங்கள் இருக்கிறது. அவர் எவ்வளோ பெரிய சுமையை தாங்கி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன குழந்தையாக நான் அங்கே போனேன். அங்கே இருந்த மாந்தோப்பில் ஆஃப் சீசன் அங்கே மாங்காய் முளைக்கும், ஏவிஎம்மில் மட்டும், வேறு எங்கேயும் இருக்காது. அதுக்கு காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க. நான் அதை போய் முதல்ல அந்த மண் மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக என்னை அந்த வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி தான் எனக்கு வச்சுருக்காங்க. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வர வேணுங்கிற நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சுருவாங்க. அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு கொஞ்சற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும். அவரும் சகலகல்லா வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பார். அவர் நான் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக பேசுவேன். இப்போ சொன்னார் இல்லையா, வைரமுத்து சார் சொன்னார், இதில் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமாக பேச முடியும். ஒரு முதலாளி அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சு. அதுவும் சகலகலாவனுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணமால எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்துராம் சார் அவர்கள். இப்போ எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒரு வர முடியல. அவர் தான் போய் அங்கே அவர் பேசினதும் எனக்கும் ஏவிஎம்முக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை உங்களுக்கு விளக்கும். இந்த ஏவிஎம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை. அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள், மாண்புமிகு முதல்வர் உட்பட. இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணம்மால படிக்க ஆரம்பித்த போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை. அது ஏதோ ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு. அப்படி அல்ல, அது மிக அல்ல. நான் அங்கே படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று. அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான். இந்த பள்ளி, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷனாக மாறிட்ட அந்த அதிசயம் இந்த காம்பவுண்டில் நிகழ்ந்திருக்கிறது. இனியும் நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.